ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக் நெக் டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ளவுஸ் பீஸு. இந்த சாரியில் உள்ள பீஸை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே லைனிங் பீஸ் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ரஃப்பாக இல்லை, கழுத்து மட்டும் கட் பண்ணலாம், மற்றது எல்லாமே நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கழுத்து வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வச்சுருக்கிறேன் கழுத்து அகலம், கீழே வந்து 3.25 ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போது அதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் வந்து 9.25 வச்சுருக்கேன். இதோடைய கரெக்டான அளவு 9.25. ஸோ நானும் அதே அளவே கரெக்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அதுக்கு மேலேயே தான் வரைய போகிறேன், அதனால் தையலுக்கெலாம் எக்ஸ்ட்ரா நான் விடலை. ஸோ கரெக்டான அளவு தான் நான் வந்து வரைகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுஸில் அந்த திலகம் ஷேப் மாதிரி ஹோல் வரும், மேலே வந்து போட் நெக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டிசைன். ஸோ மேலே வந்து போட் நெக்குக்கு நம்ம 3 இன்ச் வரைக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு கீழே வந்து அந்த திலகம் ஷேப்புக்கு இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரைச்சி விட்டுக்கலாம். வளைச்சிட்டு நம்ம மேலே அந்த போட் நெக் வர 3 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த திலகம் ஷேப் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த தாமரை மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, நடுஸில் நம்ம வரைவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த மாதிரி அந்த மேலே அந்த போட் நெக்குக்கு 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம நல்லா அழுத்தமாக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா அது வந்து இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு பதிஞ்சிரும். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நல்லா அது மேலேயே நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணி கரெக்டாக மடித்து, அதாவது ஒன்று போல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து டேப் பண்ணானாலும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இன்னொரு பக்கம் பதிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி லேஸாக தெரியுது பார்த்திங்களா நம்மளுக்கு. ஸோ அது மேலேயே நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன் சைடு வரைஞ்சாலே போதும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம டார்க்காக வரைஞ்சிட்டு அப்படியே 2 தட்டு தட்டினாலே அது இன்னொரு பக்கம் பதிஞ்சிரும். ஸோ அந்த லைட்டாக அந்த தெரியும் நம்மளுக்கு பதிஞ்சது. ஸோ அது மேலேயே நம்ம லைட்டாக வரைஞ்சி விட்டோன்னா முடிஞ்சது. மேலே வந்து போட் நெக்குக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக நெக்குக்கு ரொம்ப வளைச்சி எடுப்போம். ஸோ போட் நெக்குக்கு வந்து ரொம்பலாம் வளைக்க வேண்டாம், அப்படியே மேட்டாக அப்படி லைட்டாக ஒரு சர்க்கிள், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் இப்போது மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அந்த திலகம் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதனால தான் 2 கோடு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால கொஞ்சம் சுருக்கி சின்னதாக வரைஞ்சிக்கிட்டேன் நான். ஸோ அவ்வளோதான். இந்த சாரியில் உள்ள பீஸ் வந்து இந்த மாதிரி இந்த வரைகிறேன் பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துக்குள்ளே இந்த சாரியில் உள்ள கிளாத்தை வந்து வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. இப்போ எப்பவும் போல் நம்ம நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கலாம். ஸோ லைனிங்கோட நல்ல பக்கத்தையும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த திலகம் ஷேப்பு, அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம் அடித்து. ஸோ இந்த கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக சென்டராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலேயே அந்த கீழே உள்ள பாட்டு வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த திலகம் ஷேப்பு, ஸோ அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுட்டு வரலாம். நம்ம வந்து இந்த ஷேப் மட்டும் வரையணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு எந்த ஷேப்பு இஷ்டமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டி டைமண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, ரவுண்டு, இந்த மாதிரி என்ன ஷேப் தேவையோ நம்மளுக்கு வந்து அதுக்கு மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அது மேலேயே இந்த மாதிரி தையல் போட்டுட்டு சென்டராக இந்த மாதிரி சுற்றிட அந்த தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து நெக் அடித்து திருப்பி படிமான தையல் போட்டு உள்ளே திருப்பி விடுவோமோ சேம் அதே மெத்தடு தான். ஓகேவா? இப்போ நான் அது வந்து உள்ளதெல்லாம் வெட்டிட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பலாம் கிளாத்து விட வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு சுற்றிட நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி
நம்ம அங்கங்கே கட் பண்ணி விடுவோம் இல்லையா அந்த வளைவுகள் எல்லாம். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ அப்படியே லைனிங் கிளாத்தை வந்து திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ படிமான தையல் வந்து எது எதுக்கெல்லாம் போட முடியுமோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து படிமான தையல் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து நான் ரொம்பலாம் பெருசாக வைக்கலை. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கிறேன். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பெருசாக வைக்காமல் மீடியமாக வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளே திருப்பி எடுத்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம நான் எப்படி வரைஞ்சிருக்கோமோ ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து உள்ளே திருப்பிட்டு அந்த எட்ஜில் லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே நல்லா தள்ளி விட்டு ஓரத்தில் ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எட்ஜில் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 2 தையல்லாம் போடல, அந்த ஓரத்தில் மட்டும் ஒரு தையலோடு நிப்பாட்டிக்க போகிறேன் நான். இப்போ இந்த மாதிரி சுற்றிர நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்தை எடுத்து அந்த ஷேப்குள்ளே இந்த மாதிரி மேலே தள்ளி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மேலே உள்ள கார்னர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு சுற்றிட நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேலே அந்த கார்னரில் பிடிச்சிக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கீழே வந்து அப்படியே சர்க்கிளாக ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அந்த வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு சுற்றிட இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கிளாத் தேவைப்படும். நம்ம வரைஞ்சதுக்கு சுற்றிட ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த சாரியில் உள்ள கிளாத்தை வந்து நான் இதில் வந்து அடித்து திருப்பிக்கிறேன். நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு கீழே உள்ள அந்த ஷேப்பில் மட்டும் நான் வந்து தையல் போட்டு அடித்து திருப்பிக்கிறேன். ஓகேவா? இதுக்காக தான் நான் வந்து இந்த சாரியில் உள்ள கிளாத்தை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ப்ளஸ் மேலே வந்து அந்த போட் நெக்குக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்காகவும். ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி படிமான தையல் போட்டு அந்த லைனிங் பீஸை உள்ளே திருப்பி விட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்தை வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். எட்ஜில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் தையல் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ சுற்றிட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அந்த சென்டரில் மேலே கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சில் இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 2.5 இன்ச் எங்கே வருது, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 2.5 இன்ச் வந்து எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த 2.5 இன்ச் முடிகிற இடத்துல கரெக்டாக இந்த இது இருக்குதான்னு பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ மேலே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இல்லாட்டி இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும், இந்த சைட்லேருந்து இப்படி மேலே இப்படி கீழே இந்த சைடு வரைக்கும் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணது எடுத்தேன், இன்னொரு சைடு வந்து வீடியோ ஆன் பண்ணியிருந்தேன், ஆனால் அது எப்படியோ கட் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் வந்து உள்ளே உள்ள அந்த டிசைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பி எல்லாம் இது பண்ணோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த லைனிங் பீஸை வந்து மெயின் கிளாத்தோடு இந்த மாதிரி மற்ற பக்கங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்போ மேலே அந்த போட் நெக்குக்கு வந்து நம்ம அந்த வரைஞ்சி வச்சுருக்கோம், அது மேலேயே தையல் போட்டுக்கலாம்.
போட் நெக்குக்கு வரைஞ்சிருந்தோம் இல்லையா ஒரு ஹாஃப் சர்க்கிளில். ஸோ நம்ம அதே மாதிரி தான் டேப் பண்ணோன்னா அது இன்னொரு பக்கம் பதிஞ்சிரும். நம்ம அது மேலேயே லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மேலேயே வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த சாரியில் உள்ள கிளாத் மீதி கொஞ்சம் இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து நான் பைப்பிங்க்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும், ஏன்னா போட் நெக் தானே, கொஞ்சமாக தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இப்போ இந்த பைப்பிங் கிளாத் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதோட நல்ல பக்கமும் நம்ம ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளாத் வந்து 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம சுற்றில கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டு இதுக்கு வந்து படிமான தையல் போட வேண்டாம், நம்ம வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த உள்ள கிளாத் வந்து நல்லா உருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பைப்பிங் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து நம்ம கிளாத்தை விட்டு தையல் போடுறோம். அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி நம்ம மடக்கி தைக்கும்போது உருண்டுக்கிட்டு அந்த கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பைப்பிங். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பைப்பிங் வந்து வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க. உங்களுக்கு பைப்பிங் வேணாட்டி கூட நம்ம கிராஸ் பீஸ் நம்ம எப்போவும் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். போடாட்டாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேசிக் நார்மல் டிசைன் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஷேப் வேண்டாட்டி கூட நம்ம வேறு ஷேப் கூட வச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வந்து வரைஞ்சி ஸ்டிச் பண்ணலாம். உள்ள நல்லாயிருக்கும். ரொம்பவும் பெருசாக வரைஞ்சால் வந்து நல்லா இருக்காது இல்லையா, அதனால் நான் வந்து சிம்பிளாக கொஞ்சம் ஷேப் வந்து சின்னதாக தான் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.